இந்த மேசை சிவாஷ் குரானாவுக்காக ஒதுக்கப்பட்டுள்ளது. நீங்கள் இங்கே உட்கார முடியாது. வேட்டர் அவளுக்கு முன்னால் கைகளை கட்டினார். எங்கள் உணவை மட்டும் கொண்டு வாருங்கள். உங்கள் சிவாஷ் குரானாவை நான் சொந்தமாக பார்த்துக் கொள்வேன். அவள் அலட்சியமாகவும் பெருமையாகவும் அங்கே உட்கார்ந்திருந்தாள். சிவாஷ் குரானாவுக்கு வியாபார சந்திப்புகளின் போது சிறிய தடங்கள் கூட பொறுத்துக்கொள்ள முடியாதது என்பதை அறியாமல் அப்போது அவர் வெளிநாட்டு பிரதிநிதிகளுடன் உணவகத்திற்கு வந்தார். கல்லூரி சீருடையில் சில பெண்கள் தன் இடத்தில் உட்கார்ந்திருப்பதை பார்த்து முட்டிகளை இறுக்கினார். மேலாளர் 2 நிமிடங்களில் இந்த 3ஆம் தர விருந்தினர்களை உணவகத்திலிருந்து வெளியேற்றுங்கள். இல்லையெனில் அதன் கூர்மையில் நைனாவின் கண்கள் ஈரமாயின. கடவுள் உங்களை நாய் கடிக்கட்டும். பணக்கார வாரிசு தன் சேமிப்பிலிருந்து முதல் முறையாக 5 நட்சத்திர உணவகத்தில் உணவு உண்ண வந்திருந்தாள். நைனாவின் குறிப்பை படிக்கும்போது சிவாஷ் குரானாவின் கடுமையான முகத்தில் முதல் முறையாக புன்னகை வந்தது. 5 நட்சத்திர உணவகத்திற்குள் நுழைந்தவுடன் அவள் மகிழ்ச்சியுடன் தன் நீண்ட கூந்தலின் பின்னலை தோளில் போட்டாள். தோள்களை உயர்த்தி கண்களை சுழற்றி உள்ளே நுழைந்தாள். இது உண்மைதான். அவள் வாழ்க்கையில் முதல் முறையாக ஒரு ஆடம்பரமான 5 நட்சத்திர உணவகத்தில் உணவு உண்ண வந்திருந்தாள். அதுவும் ஸ்னேகா மற்றும் ரஷ்மியுடன். இதற்காக அவள் கடந்த பல மாதங்களாக பணம் சேர்த்து வைத்திருந்தாள். இது மிக பெரியது. நம் தகுதிக்கு அப்பாற்பட்டது. வேறு எங்காவது போய் சாப்பிடுவோம். ஸ்னேகா மெதுவாக அவள் தோளில் சாய்ந்து சொன்னாள். அவள் அசட்டையாக தன் தலைமுடியை காதுக்கு பின்னால் வைத்தாள். இல்லை, நம் பை சூடாக இருக்கும்போது கவலை எதற்கு? அவ்விருவரின் கையை பிடித்து உள்ளே நுழைந்தாள். பெரிய பெரிய முகங்கள், அதில் ஆணவம் படர்ந்திருந்தது. ஆடம்பரமான ஆடைகள், இங்கும் அங்கும் சுற்றித் திரியும் வேட்டர்கள். அவள் ஒரு ஆடம்பரமான அரண்மனையில் இருப்பது போல் தோன்றியது. வாழ்க்கையில் ஒருமுறை தந்தையார் அவளை 5 நட்சத்திர உணவகத்திற்கு உணவு உண்ண அழைத்து வந்திருந்தார். அவள் சிறியவளாக இருந்தபோது. இப்போது ஸ்னேகா மற்றும் ரஷ்மியுடன் தானே வந்திருந்தாள். ஒரு அழகான மேசையருகே செல்லும்போது அவள் சத்தமாக நாற்காலியை இழுத்து உட்கார்ந்தாள். இது நன்றாக இருக்கிறது. எவ்வளவு அமைதி! எப்போதும் போல தன் குறும்புத்தனமான பாணியில் நாற்காலியின் பின்னால் சாய்ந்து உதடுகளை வெளியே நீட்டினாள். அவள் செயல்களை பார்த்து விரும்பாமலே ஸ்னேகாவும் ரஷ்மியும் உட்கார வேண்டியதாயிற்று. குறைந்தபட்சம் கேட்டிருக்கலாமே. அவ்விருவரும் உண்மையில் முதல் முறையாக இங்கு வந்ததால் மிகவும் பயந்திருந்தனர். ஆனால் அவர்களுடன் ஒப்பிடும்போது அவள் முழுவதும் நிதானமாக உட்கார்ந்திருந்தாள். பின்னர் அவள் விரலால் அருகில் நின்ற வேட்டரை தன் பக்கம் சைகை செய்தாள். இது உண்மைதான். உடலில் நல்ல ஆடைகளும் ஆளுமையில் பணத்தின் ஒளியும் இல்லாதவரை சுற்றியிருப்பவர்களும் கவனிப்பதில்லை. வேட்டர் ஒரு பிசியான பார்வையை அவள் மீது போட்டுவிட்டு அவர்களிடம் வந்தார். அவள் ஏதாவது சொல்வதற்கு முன் வேட்டர் மரியாதையுடன் தலை வணங்கி தன் பேச்சை சொன்னார். நீங்கள் தயவு செய்து வேறு மேசைக்குச் செல்லுங்கள். இது சிவாஷ் குரானாவுக்காக ஒதுக்கப்பட்டது. அவள் 2 முழங்கைகளையும் மேசையில் வைத்து தாடையின் கீழ் கைகளை வைத்து உட்கார்ந்தாள். ஏன்? சிவாஷ் குரானா சாஹிப் டாலர்கள் கொடுக்கிறார். எங்களிடம் இந்திய நாணயம் இருக்கிறது. பழக்கப்படி தன் பெரிய பெரிய கண்களை சுழற்றி வேட்டரின் உயிரை எடுப்பது போல் இருந்தாள். ஆனால் அவர் இன்னும் தன் பேச்சில் உறுதியாக இருந்தார். நீங்கள் மன்னிக்கவும், என் பேச்சை புரிந்து கொள்ளவில்லை மேடம். அவர் நகரத்தின் மிகவும் பிரபலமான தொழிலதிபர். நீங்கள் இங்கே உட்கார்ந்திருப்பது அவருக்கு ஒரு கண்ணுக்கும் பிடிக்காது. வேட்டர் அவர்களை பற்றி நன்றாக அறிந்திருந்தார். எனவே தன் வேலையை காப்பாற்ற மட்டும் இவ்வளவு நீண்ட விளக்கம் அளித்தார். ஆனால் அந்த பெண்ணின் மீது சிறிதும் தாக்கம் இல்லை. இங்கிருந்து போகலாம். எனக்கு முன்பே பயம் இருந்தது. ஸ்னேகா ஏற்கனவே பயந்தவள். இப்போதும் பயந்திருந்தாள். சிவாஷ் குரானா தானே உங்களிடம் சொன்னால் என்ன? அவள் தொனியில் ஏதோ இருந்ததால் வேட்டரும் ஒரு கணம் திகைத்தாள். அடுத்த கணம் மீண்டும் சொன்னார். தயவு செய்து மேடம், பேச்சை புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள். ஆனால் இப்போது அவரை புறக்கணித்து அவள் மெனு கார்டை எடுத்துவிட்டாள். ஆம், நான் உங்கள் பேச்சை புரிந்து கொள்ள முயற்சிப்பதற்கு முன் நீங்கள் என் ஆர்டரை எடுத்துக்கொள்ளுங்கள். உங்கள் சிவாஷ் குரானா வருவதற்கு முன்பே நான் இங்கிருந்து போய்விடுவேன். பிடிவாதம் செய்வதை அவளிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். இன்று வரை என்ன பிடிவாதம் செய்தாலும் தன் குறும்புத்தனமான பாணியில் அதை நிறைவேற்றினாள். ஆனால் இன்றைய பிடிவாதம் அவள் மீது எதிர்மறையாக விழப்போகிறது என்பதை அவள் அறியவில்லை. இன்று அவள் யாருடன் சண்டை போட நினைக்கிறாளோ அவர் சாதாரண மனிதர் அல்ல. அவளுடைய முழு உலகையும் அசைக்கக்கூடியவர். ஆனால் அந்த நேரத்திற்கு இது அவளுக்கு ஒரு விளையாட்டு மட்டுமே. வேட்டர் விரும்பாமலேயே அமைதியாக ஆர்டர் எடுக்க வேண்டியதாயிற்று. சிறிது நேரத்தில் அவர்கள் உணவை பரிமாறினர். உணவை வைத்த பின் அவர் திரும்ப போகும்போது அவள் மீண்டும் வேட்டரை அழைத்தாள்.
நாங்கள் போனபின் சிவாஷ் குரானா ஏதாவது சொன்னால் அவருக்குச் சொல்லுங்கள். அவருடைய வருங்கால மனைவி உணவு உண்ண வந்திருந்தாள் என்று. அவனுடைய ஒதுக்கப்பட்ட மேசையில் அவர் சிறிது நேரம் ஆச்சரியத்துடன் பார்த்தார். பின்னர் தலை வணங்கி திரும்பினார். பேச்சை நீட்டிப்பது அவருடைய வேலை அல்ல. அவர் தொழில்முறை முறையில் வேலை செய்து கொண்டிருந்தார். ஆனால் அடுத்த 20 நிமிடங்களுக்குள் வரவிருக்கும் மனிதர் இந்த முழு உணவகத்திலும் கொந்தளிப்பை ஏற்படுத்தப் போகிறார் என்பதை யாரும் அறியவில்லை. பெரிய மகிழ்ச்சியுடன் தன் சுவையான உணவை அனுபவித்துக் கொண்டு அவள் முழுமையாக ஸ்னேகா மற்றும் ரஷ்மியுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருந்தாள். சிறிது நேரத்திற்கு முந்தைய பயம் இப்போது மறைந்துவிட்டது. இது ஒரு சாதாரண விஷயம் மட்டுமே என்று அவர்களுக்கு தோன்றியது. ஆனால் அப்போது அவர் பிரதான வாயிலிலிருந்து உள்ளே நுழைந்தார். எத்தனை பேர் திரும்பி அவரை பார்த்திருந்தனர். எப்போதும் போல ஆடம்பரமான ஆளுமை. உடன் செல்லும் 2 காவலர்கள் மற்றும் அவருடைய வெளிநாட்டு பிரதிநிதிகள். ஆடம்பரமான ஆடைகள், பணத்தின் செல்வாக்கு அவருடைய நடையிலிருந்து பிரகாசித்தது. கூர்மையான முக அம்சங்கள், மின்னும் கண்கள், மூக்கில் அமர்ந்திருக்கும் ஆணவம். அவர் யாரையும் வெல்லக்கூடியவர். அவர் உள்ளே நுழைந்த முதல் நபர். அங்குள்ள மேலாளர் தானே வரவேற்க வரவேண்டியதாயிற்று. ஆனால் மேசையிலிருந்து சில அடி தொலைவில் எல்லாரும் நிற்க வேண்டியதாயிற்று. மேலாளர் மன்னிப்பு கோரும் பார்வையுடன் திரும்பி பார்த்தார். இந்த நேரத்தில் அவருடைய சொந்த தொண்டை உலர்ந்திருந்தது. அவருடைய சொந்த ஊழியர்கள் இவ்வளவு பெரிய தவறு எப்படி செய்ய முடியும்? அவருக்கு தெரியவில்லை. ஆனால் இவை எல்லாம் பின்னர். அவர் சிவாஷ் குரானாவின் கோபமான பார்வைகளை உணர்ந்து விட்டார். எனவே உடனே அவர்களை வேறு மேசை பக்கம் திருப்ப வேண்டியதாயிற்று. இதன் அர்த்தத்தை நான் புரிந்து கொள்ள முடியுமா, மிஸ்டர் நரேந்திரா? மெல்ல மெல்ல சொல்லி மேலாளரை அழைத்தார். எல்லாரிடமும் மன்னிப்பு கேட்டபின் அவர் இதற்காகவே எழுந்திருந்தார். இந்த விஷயம் அவருடைய அகங்காரத்தை காயப்படுத்துவது போல் இருந்தது. சில பெண்கள் அந்த மேசையில் உட்கார்ந்திருந்த விருந்தினர்கள் அவர்களைப் பற்றி பின்னால் நின்ற மேலாளர் சொல்லிக் கொண்டிருந்தார். அவர் கேட்டுவிட்டார். அவரை பார்த்து மேலாளர் நன்றாகவே பயந்தார். நான் மிகவும் மன்னிப்பு கேட்கிறேன் சார். ஆனால் பெண்ணின் மரியாதை இன்மை காரணமாக இப்படிப்பட்ட தவறு நடந்தது. இனிமேல் இப்படி நடக்காது. ஆனால் அவர் அப்படிப்பட்ட மனிதர் அல்ல. எதிர்காலத்திற்கு இடம் விடுபவர் ஒருபோதும் இல்லை. அவருக்கு தேவையானது இப்போதே தேவை. அங்கு உணவு உண்டு கொண்டிருந்த பெண்களும் வரும் ஆளை பார்க்கத் தொடங்கினர். ஸ்னேகா மற்றும் ரஷ்மியின் உணவு தொண்டையில் சிக்கிவிட்டது. இவர்தான் யாருடைய மேசையில் அவர்கள் உட்கார்ந்திருக்கிறார்களோ அந்த மனிதர் என்று அவர்களுக்கு புரிந்துவிட்டது. ஆனால் எதிரே உட்கார்ந்திருந்த பெண் மிகுந்த அமைதியுடன் சாப்பிட்டுக் கொண்டிருந்தாள். ஒருவேளை மேலாளர் அவளை பற்றியே பேசிக் கொண்டிருந்தாரோ? அப்போது அந்த வெள்ளை நிற மனிதர் திரும்பி அந்த பெண்ணை பார்க்கத் தொடங்கினார். கோபத்துடன் உற்று நோக்கிய பார்வையால் அவளை பார்த்தபின் ஆணவமான தொனியில் ஏதோ சொன்னார். மேலாளர் தானே அவர்களுடைய மேசை வரை வரவேண்டியதாயிற்று. நீங்கள் போகலாம், மேசையை காலி செய்யுங்கள். அவருடைய தொனி சற்று குளிர்ச்சியாக இருந்தது. எல்லா இடங்களிலும் பணக்காரர்களுக்கு தகுதி உண்டு. மேலாளர் வேட்டரிடம் சொன்னார். அவர்களுக்கு முன் வைக்கப்பட்டிருக்கும் உணவை எடுத்து விடுங்கள். இனி இந்த பெண்கள் இங்கே தென்படக்கூடாது. இது எவ்வளவு பெரிய அவமானம்! ஸ்னேகாவும் ரஷ்மியும் உடனே நாற்காலியிலிருந்து எழுந்தனர். ஆனால் அவள் முழு உரிமையுடன் மேலாளரின் கண்களில் பார்த்து கொண்டிருந்தாள். நான் கேட்கலாமா? இது என்ன முரட்டுத்தனம்? எப்படியும் அவர் கூட்டத்தில் பிஸியாக இருந்தார். ஆனால் சில அடி தொலைவில் நின்ற பெண்ணின் குரல் மற்றும் தொனி மிகத் தெளிவாக அவருடைய காதுகளுக்கு எட்டியது. யாரிடம் பணம் இருக்கிறதோ அது அவருக்கே. பணக்காரர்களின் பாதங்களை நக்கும் நீங்கள் எல்லாரும், உங்களுக்குள் மனிதத்தன்மை இறந்துவிட்டது. சிலர் திரும்பி அவர்களை பார்க்கத் தொடங்கினர். மேலாளர் பேச்சை நீட்டிக்கவில்லை. அவர் அங்கிருந்து திரும்பிவிட்டு அவர்களை போகச் சொன்னார். அவமான உணர்வால் அவளுடைய நிறம் சிவந்தது. கண்களில் கண்ணீர் நிறைந்து அவள் வெளியே செல்லத் தொடங்கினாள். ஆனால் அப்போது அவள் நின்று பின்னால் படி எடுத்தாள். ஸ்னேகாவும் ரஷ்மியும் அவளை தடுத்து கொண்டே இருந்தனர். ஆனால் அடுத்த கணமே அவள் சிவாஷ் குரானாவின் தலைக்கு மேல் நின்றிருந்தாள். அவர் திரும்பி பெருமையுடன் அந்த சிறிய பெண்ணை பார்த்தார். பற்களை இறுக்கி அந்த அழகான ஆளை பார்த்து கொண்டிருந்தாள். சகிக்க முடியவில்லையா உங்களால்? வாழ்க்கையில் முதல் முறையாக யாராவது நல்ல உணவு உண்டு கொண்டிருந்தால் அவளை உண்ண விடுங்கள். அவள் பேசிய விதம், வெளிநாட்டு விருந்தினர்கள் அவளுடைய பேச்சை புரிந்து கொள்ளவில்லை என்பது கடவுளின் கருணை. இல்லையெனில் சிவாஷ் குரானா அவளை இங்கேயே நின்று நின்று முடித்து விடுவார். இந்த நேரத்திலும் அவர் லேசாக புன்னகைத்து கழுத்தை திருப்பி அவளை பார்த்தார். நீ உனக்கே தொல்லைகளை உருவாக்கிக் கொண்டிருக்கிறாய். பின்னி அவர் லேசாக வீட்டுக்கு வந்தார். முதல் முறையாக அவருடைய எச்சரிக்கையை கேட்டு நைனா திடுக்கிட்டாள். 2 படி பின்னால் சென்று மீண்டும் அவருடைய கண்களில் பார்த்தாள். போய் சாகட்டுங்கள் நீங்களும். போய் சாகட்டும் உங்கள் உணவும்.
எங்கள் மீதமுள்ள உணவை சாப்பிடுங்கள். பணக்கார வாரிசுகளின் வயிற்றை நிரப்ப இன்னும் எல்லாம் குறைவாகவே இருக்கும். காவலர்கள் உடனே முன் வந்தனர். ஆனால் அவர்கள் அவளை பின்னால் தள்ளுவதற்கு முன் அவள் அங்கிருந்து வெளியேறிவிட்டாள். சிவாஷ் குரானாவின் கோபத்தால் நிலை மோசமாக இருந்தது. ஒரு பெண் அவனிடம் இவ்வளவு சொல்லிவிட்டு போய்விட்டாள் என்பதை அவனால் யோசிக்கவே முடியவில்லை. அவன் முன்னால் எந்த தகுதியும் இல்லாத அந்த பெண், அவனுடைய மனநிலை நன்றாகவே கெட்டுப் போயிருந்தது. ஆனால் தன் சந்திப்புக்காக மீண்டும் தன் மனநிலையைச் சீராக்கினான். ஆனால் அவன் அங்கே இருந்த எத்தனை மணி நேரமும் அவனுடைய மனதில் தொடர்ந்து இந்த கொந்தளிப்பு ஓடிக்கொண்டிருந்தது. முணுமுணுத்து கொண்டே அவள் அங்கிருந்து வெளியே வந்திருந்தாள். ஆனால் தனக்காக என்ன தொல்லையை உருவாக்கிவிட்டாள் என்பதை ஒருபோதும் அறியவில்லை. சில சமயங்களில் மனிதன் அவசரத்தில் சொல்லக்கூடாதவை எல்லாம் சொல்லிவிடுகிறான். பின்னர் அவனுக்கு உணர்வு வருகிறது. அந்த அவசர பெண்ணும் அப்படித்தான் செய்திருந்தாள். மாலை வரை அவள் இந்த விஷயத்தை முழுவதும் மறந்துவிட்டாள். வீட்டில் புலாவ் செய்யப்பட்டிருந்தது. வீட்டில் நல்ல விருந்தும் நடந்தது. எனவே பகலின் அதிர்ச்சியை மறந்து பெரிய ஆர்வத்துடன் புலாவ் சாப்பிட்டு கொண்டே சமீருக்கு இந்த கதையை சொல்லிக் கொண்டிருந்தாள். ஆனால் இந்த நேரத்தில் அவளுடைய முகத்தில் மகிழ்ச்சி இருந்தது. எப்போதும் போல சமீர் அவளை மின்னும் கண்களால் பார்த்தான். நான் இப்படித்தான் சொல்கிறேன், நீ என் சிங்கப்பெண் என்று. கண்களை அழுத்தி அவளை வெக்கப்பட வைத்தான். ஆனால் இந்த வெக்கத்தை ஒருபுறம் வைத்துவிட்டு அவள் சமீருக்கு கண்களை காட்டினாள். இப்போது உனக்கு உரிமை உண்டு. என் முழுமையடையாத மதிய உணவை ஒரு நாள் எனக்கு ஏற்பாடு செய்ய வேண்டும். சமீர் புன்னகைத்து புலாவ் ஸ்பூனை வாயில் வைத்தான். ஏற்பாடு செய்கிறேன் மேடம். ஆனால் நீங்கள் அறிவீர்கள், நான் ஏழை. இதற்கு மீண்டும் சிவாஷ் குரானாவை தேட வேண்டியிருக்கும். தெரியாமல் இந்த நேரத்தில் அவர்கள் அந்த மனிதனின் பெயரை சொல்லிவிட்டார்கள். அவர்களுடைய வாழ்க்கையில் என்ன விஷத்தை ஊற்றப் போகிறான் என்று தெரியாமல். இன்று முதல் 3 ஆண்டுகளுக்கு முன் சமீருடன் அவளுடைய நிச்சயதார்த்தம் நடந்திருந்தது. அப்போது அவளுடைய அம்மா இறந்திருந்தார். சமீர் அவளுடைய மாமாவின் மகன், அவளுடைய அண்ணியின் சகோதரன். அம்மா இறந்தபின் அவள் முழுவதும் தன் அண்ணி மற்றும் சகோதரனிடம் இருந்தாள். சுனிதா அண்ணியின் அணுகுமுறை அவளுடன் நன்றாக இருந்தது. காரணம், அண்ணியின் கணவர் அவளை மிகவும் நேசித்தார். தன் குழந்தைகளைப் போல அவளை விரும்பினார். விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் அண்ணி அவளை கவனிக்க வேண்டியிருந்தது. அப்படியே அவள் பாரம்பரிய நண்டை போல எப்போதும் அண்ணியை பின்தொடர்ந்து தொல்லை கொடுக்கவில்லை. மற்றொரு பெரிய காரணம், அவள் சமீரின் வருங்கால மனைவியாக நிச்சயதார்த்தம் ஆனவள். சமீர் அவளை நேசித்தான். முழு குடும்பமும் அறிந்திருந்தது. இந்த காதல் ஒரு பக்கம் அல்ல, இரு பக்கமும். நிச்சயதார்த்தத்திற்கு 3 ஆண்டுகள் ஆகிவிட்டன. எனவே இப்போது அவளுடைய கடைசி செமஸ்டர் முடிந்தவுடன் சமீரின் மணப்பெண்ணாக மாற்றும் திட்டம் தயாராகிவிட்டது. அதை இருவரும் இதயத்தால் ஏற்றுக்கொண்டிருந்தனர். மாலை நேரம் வரை அவர்கள் சிவாஷ் குரானாவை பற்றி பேசிக்கொண்டே இருந்தனர். அது வெறும் நகைச்சுவை வரைதான். ஆனால் அந்த பெண் அந்த மனிதனின் மனதில் மோசமாக பதிந்துவிட்டாள் என்பதை அறியவில்லை. அந்த மனிதன் இரவிலும் அவளுடைய முழு தரவை எடுத்து எரிந்து கொண்டிருக்கும் பார்வைகளால் பார்த்து கொண்டிருந்தான். உனக்கு மிகவும் விலை உயர்ந்ததாக இருக்கும் சிவாஷ் ராணாவின் பாதையில் வருவது. நீ அறியவே மாட்டாய். நான் இவ்வளவு சிறிய தடங்களையும் பொறுத்து கொள்ள முடியாது. அவனுடைய கையில் எரிந்து கொண்டிருக்கும் சிகரெட் இப்போது அவனுடைய விரலை எரித்து கொண்டிருந்தது. ஆனால் அவனுக்கு எந்த கவலையும் இல்லை. ஒரு லேசான புன்னகையுடன் அவன் லேப்டாப்பை ஆஃப் செய்தான். அடுத்த நாள் சூரியன் தன்னுடன் எத்தனை கொந்தளிப்புகளை கொண்டு வர போகிறான் என்று தெரியாது. அவள் காலையில் வழக்கம் போல கல்லூரிக்கு தயாரானாள். புன்னகைத்து எல்லாருக்கும் வணக்கம் சொல்லி பேசில் ஏறினாள். முழு நாளும் நன்றாக கழிந்தது. சுமார் 2 மணிக்கு பிறகு அவள் கல்லூரியிலிருந்து வெளியே வந்தாள். இன்று சகோதரன் அல்ல, அவளை சமீர் வரப்போகிறான். சகோதரன் ஏதோ அவசர வேலையால் நகரத்திற்கு வெளியே இருந்தான். எனவே இந்த பொறுப்பை சமீருக்கு ஒப்படைத்து சென்றிருந்தான். இந்த பொறுப்பை அவன் முன்பும் நிறைவேற்றியிருக்கிறான். இது புதிய விஷயம் அல்ல. முன்பும் சில சமயங்களில் விகாஸ் வராவிட்டால் சமீர் அவளை எடுக்க வருவான். எப்போதும் போல திரும்பி வரும்போது ஐஸ்கிரீம் வாங்கிக் கொடுத்து வீட்டுக்கு அழைத்துச் செல்வான். இந்த நேரத்திலும் புன்னகைத்து கொண்டே அவள் சமீரை எதிர்பார்த்து கொண்டிருந்தாள். திடீரென சிறிது தொலைவில் நின்றிருந்த ஒரு பெரிய ஆடம்பர காரை ஆச்சரியத்துடன் திரும்பி பார்த்தாள். சமீரா, உன்னை காரில் எடுக்க வந்தாயா? நேற்றைய விஷயத்தின் தாக்கம் இல்லையே அவன் மீது. ஷாஜலி அவள் பக்கம் சாய்ந்தாள். அவள் இன்னும் அந்த காரை பார்த்து கொண்டிருந்தாள். எப்போதும் இந்த பெரிய பெரிய கார்கள் அவளை தன் பக்கம் இழுத்து கொண்டிருந்தன. ஆனால் அவளுடைய மனதில் அப்படிப்பட்ட கார் சமீரிடம் இருக்க வேண்டும் என்ற ஆசை இல்லை. அடுத்த கணமே காரின் கதவு திறந்தது.
உள்ளே இருந்து வெளியே வந்த நபர் முகத்தில் மாஸ்க் அணிந்திருந்தான். அவன் அவள் பக்கம் வந்து கொண்டிருந்தான். அவன் அவளிடமிருந்து 2 படி தொலைவில் நின்றபோதுதான் அவளுக்கு புரிந்தது. அவள் எதிரே உள்ளவனின் மின்னும் கண்களில் பார்த்தாள். அவள் அதிர்ச்சியில் நின்றுவிட்டாள். வந்தவன் கைக்குட்டையை அவள் பக்கம் நீட்டினான். அவள் கையை உயர்த்தி தன் முகத்தை மறைக்க முயன்றாள். ஆனால் அப்போதே அந்த கைக்குட்டை அவளுடைய வாயில் வலுக்கட்டாயமாக அழுத்தப்பட்டிருந்தது. அடுத்த சில நிமிடங்களில் அவள் உணர்வு இழந்து அவனுடைய கைகளில் விழுந்தாள். அருகில் நின்ற ரஷ்மிக்கு எச்சரிக்கை பார்வையுடன் பார்த்துவிட்டு அவன் திரும்பி அவளை காரில் போட்டான். சுற்றிலும் நின்ற மாணவர்கள் வெறும் கத்திக்கொண்டே இருந்தனர். யாருக்கும் எதுவும் புரியவில்லை. அழைத்துச் செல்பவன் இவ்வளவு பேருக்கு நடுவிலிருந்தும் அவளை தூக்கிச் சென்றிருந்தான். அவளுக்கு உணர்வு வந்தபோதும் அவள் காரில் இருந்தாள். கார் எங்கே நின்றிருந்தது? அவளை இங்கே யார் அழைத்து வந்தார்கள்? ஏன் அழைத்து வந்தார்கள்? அவளுக்கு எதுவும் தெரியவில்லை. ஆனால் உணர்வு வந்தவுடன் அவளுடைய மூளை விழித்தபோது முணுமுணுத்து இங்கும் அங்கும் பார்த்தாள். டிரைவரை தவிர காரில் வேறு யாரும் இல்லை. அவள் உரக்க கத்திக்கொண்டே காரிலிருந்து இறங்க முயன்றாள். அப்போது முன் இருக்கையில் உட்கார்ந்திருந்த நபர் திரும்பி பார்த்தான். அவள் அமைதியாகிவிட்டாள். அவன் வேறு யாரும் அல்ல. நேற்றைய அதே நபர். கண்களில் கண்ணாடி அணிந்திருந்தாலும் லட்சக்கணக்கான கூட்டத்திலும் அவனை அடையாளம் காண முடியும். இது வெறும் கெட்ட கனவு என்று அவளுக்கு தோன்றியது. அவள் தூக்கத்திலிருந்து விழித்து விடுவாள். அவள் கத்துவதை கூட மறந்துவிட்டாள். ஆனால் அருகில் உட்கார்ந்திருந்த நபரின் உதடுகளின் புன்னகை ஆழமாகிக் கொண்டே சென்றது. நீ கத்தினாலும் என் மீது யாரும் எதுவும் செய்ய முடியாது. ஆனால் இந்த இரவை என்னுடன் கழிக்க வேண்டியிருக்கும். ஆனால் நீ அமைதியாக என்னுடன் வந்தால் 2 மணி நேரத்திற்குள் உன்னை வீட்டில் விட்டுவிடுவேன். அவனுடைய பாணியில் ஏதோ இருந்ததால் அவள் மயக்கமே போய்விட்டாள். நான் எதுவும் செய்யவில்லை. தயவு செய்து என்னை போக விடுங்கள். நேற்று அந்த நபருக்கு முன் எவ்வளவு சொல்லிவிட்டாள் என்பதை அவள் மறந்திருந்தாள். இந்த நேரத்தில் அவளுக்கு தன் மரியாதை மட்டுமே கவலை. தன் சகோதரனின் மரியாதை. எதிரே உட்கார்ந்திருந்த நபர் எவ்வளவு தகுதி வாய்ந்தவர் என்பதை நேற்றே அவளுக்கு தெரிந்துவிட்டது. அவன் முன்னால் அவள் ஒரு எறும்புக்கு சமம் கூட இல்லை. ஆனால் எதிரே உள்ளவன் முழுவதும் அவள் மீது சாய்ந்திருந்தான். இந்த முறை அவன் விரிவாக அந்த பூ போன்ற பெண்ணை ஆராய்ந்தான். பெரிய பெரிய பாதாம் கண்கள், நீண்ட இமைகள், தோள்கள் வரை வரும் அடர்த்தியான கூந்தல், உயர்ந்த குதிரை வால் பின்னலாக கட்டப்பட்டிருந்தது. முகத்தின் இருபுறமும் விழும் 2 சுருள்கள், கன்னங்களில் விழும் குழிகள். அவளுடைய வயது கஷ்டப்பட்டு 24 ஆண்டுகள் ஆகியிருக்கும். அவனுடைய ஆழமான பார்வைகளை தன்மீது உணர்ந்து அவள் ஏனோ தன் துப்பட்டாவை சரி செய்து கொள்ளத் தொடங்கினாள். இந்த விஷயமும் சிவாஷ் குரானாவை எரிச்சலூட்டியது. அவள் இவ்வளவு அசையாமல் இருந்தாள். பயத்தால் அவளுடைய கண்களிலிருந்து கண்ணீர் விழத் தொடங்கியது. ஆனால் அவன் முன்னால் அவளால் கத்தவும் முடியவில்லை, அழவும் முடியவில்லை. தொடர்ந்து கதவை இழுத்து திறக்க முயன்று கொண்டிருந்தாள். எதிரே உள்ளவன் காரிலிருந்து இறங்கி அவளுடைய பக்க கதவை திறந்து பின்னர் அவளை கையால் பிடித்து வெளியே இழுத்தான். அவனுக்கு உண்மையில் யாரின் கவலையும் இல்லை. அவன் யாருக்கும் பயப்படக்கூடியவன் அல்ல. நைனா உணர்ந்தாள். இந்த நேரத்தில் அவளுடைய பை மற்றும் மொபைல் இரண்டும் அவளிடம் இல்லை. வெட்டப்பட்ட கிளையைப் போல அந்த நபரின் மார்பில் ஒட்டி பயந்த பார்வைகளால் அவனை பார்த்து கொண்டிருந்தாள். யாருடைய போகும் மரியாதையையும் கவலைப்படாத அவன். எனக்கு மிகவும் பயம். என்னை வீட்டுக்கு போக விடுங்கள். தன் 2 கைகளையும் அவன் முன்னால் கட்டி அவள் கீழே மண்டியிட்டாள். அவன் பெரிய ஆர்வமுள்ள பார்வைகளால் அவளை பார்த்தான். நேற்று எரிந்து கொண்டிருக்கும் பூனையைப் போல அவனை கிழித்து தின்ன ஓடிக்கொண்டிருந்தவள் இப்போது அவன் முன்னால் இப்படி நின்றிருந்தாள். மிகவும் நிர்பந்தப்பட்டு உதவியற்றவளாக. அவன் கவர்ச்சியுடன் புன்னகைத்தான். இன்று வரை இவ்வளவு அழகான ஆளை பார்த்ததில்லை என்பதை அவள் ஒப்புக்கொள்ள வேண்டியிருந்தது. அவன் ஆளுமையின் உச்சம். அவளுடைய மனதில் சமீர் வாழ்ந்தாலும் எதிரே நின்ற நபரின் ஆளுமை இவ்வளவு ஆடம்பரமாக இருந்ததால் எத்தனை பேர் நின்று அவளை பார்க்க வேண்டியதாயிற்று. இந்த முறை அவளுடைய முகத்தை திருப்பி அந்த 5 நட்சத்திர உணவகத்தின் பக்கம் திருப்பினான். நேற்று அவள் அவனை அவமானப்படுத்திச் சென்ற இடம் இப்போது அவளுக்கு புரிந்துவிட்டது. அவன் எந்த விஷயத்திற்கு பழிவாங்கும் எண்ணம் கொண்டிருக்கிறான் என்று. ஏதோ பணக்கார பெரிய மனிதனுடன் ஒரு உணவகத்தில் இருப்பது எதை குறிக்கிறது என்பதை அவள் மிக நன்றாக புரிந்து கொண்டாள். அவள் சிறிய குழந்தை அல்ல. பேச்சை புரிந்து கொள்ள முடியாதவர் அல்ல. இதுவே அவளை பயத்தின் பிடியில் ஆழ்த்தியது. அவன் அவளை திருப்பி தன் உடலுடன் பின்னை ஒட்டி அவள் காதின் அருகில் குனிந்தான்.
ஒரு ஏழை பெண்ணுக்கு அற்புதமான மதிய உணவு கொடுத்து, நாங்கள் பணக்காரர்கள் உங்கள் வயிற்றை வெட்டி வாழவில்லை என்று சொல்ல விரும்புகிறேன். அவன் அன்றைய அதே விஷத்தை கக்கிக் கொண்டிருந்தான். ஆனால் வித்தியாசம் இருந்தது. அவளுடைய விஷம் இவ்வளவு கொடியதாக இல்லை. இவனுடைய பயம் கொல்லும் அளவுக்கு இருந்தது. அவன் எந்த கிண்டலும் செய்யவில்லை. வெறும் சாதாரணமான ஒரு முணுமுணுப்பு. ஆனால் இந்த முணுமுணுப்பு எவ்வளவு உயிர் பறிக்கும் என்பதை நைனாவிடம் கேட்பாரா யாரும்? அவள் ஒரு செல்வந்தன் ஆணவக்கார ராஜாவின் கரங்களில் கடுமையாக துடித்துக் கொண்டிருந்தாள். அவளுக்கு அழ அழ தலையை ஆட்டி மறுப்பதைத் தவிர வேறு வழி இல்லை. எதிரில் இருந்தவனின் எச்சரிக்கை பார்வை அவளுடைய கண்ணீரை நிறுத்தும்படி கட்டாயப்படுத்தியது. இப்போது உன்னுடைய ஒரு கண்ணீர் கூட விழுந்தால் நீ இன்னும் அதிக நேரம் என்னுடன் தங்க வேண்டியிருக்கும். புரிந்ததா? அவன் மிகவும் அமைதியாக பேசினான். அது அவனுடைய பாணி அல்லது எதுவாயினும் அவள் அவனுடைய வார்த்தையை புரிந்து கொண்டு வேகமாக ஆம் என்று தலையசைத்தாள். புன்னகை. அவன் இன்னொரு உத்தரவு கொடுக்கிறான். அவள் கஷ்டப்பட்டு உதடுகளை அழுத்தி புன்னகைக்க முயன்றாள். சிவான்ஷ் ஒரு கணம் அவளுடைய கன்னங்களில் தோன்றிய குழிகளை பார்த்தான். கட்டாயப்படுத்தப்பட்ட புன்னகை இன்று அவன் பார்த்த அளவுக்கு அழகாக இருக்க முடியாது என்று ஒப்புக்கொள்ள வேண்டியதாயிற்று. பின்னர் அவளுடைய கையை பிடித்து உள்ளே அழைத்துச் சென்றான். நேற்று அவள் முழு உரிமையோடு அமர்ந்திருந்த அதே மேசை. அவளை தன் எதிரே அமர வைத்து தானும் அவளுடைய எதிரே அமைதியாக அமர்ந்தான். உண்மையில் அவளுடைய வரவிருக்கும் கணவனைப் போல. சிறிது நேரத்திற்குப் பிறகு அதே வேட்டர் வந்தான். சொல்லுங்கள், என்ன பேசிக் கொண்டிருந்தீர்கள்? அவன் என்ன ஆர்டர் செய்தான்? அவளுக்கு அதை பற்றிய கவலையே இல்லை. அவள் வெறும் கண்களை தாழ்த்தி மூச்சை நிறுத்தி அமர்ந்திருந்தாள், உயிரோடு இல்லாதவளைப் போல. சிறிது நேரத்தில் அவளுடைய முன் உணவு வைக்கப்பட்டது. சிவான்ஷ் சிகரெட்டை பற்ற வைத்து பின்னால் சாய்ந்தான். இப்போது இவை எல்லாம் நீ சாப்பிட வேண்டும். வா, ஆரம்பி. கடவுளே, இது என்ன விதமான தண்டனை அந்த மனிதனிடமிருந்து விதிக்கப்பட்டது? அந்த பெண்ணின் உயிரை பறிக்கத் துடிக்கிறது. அவள் கடுமையாக அழுதாள். ஆனால் அவன் வெறும் அமைதியாக அவளை பார்த்து கொண்டிருந்தான். கண்ணீரின் ஒவ்வொரு துளியும் அவளுடைய நேரத்தை நீட்டிக்கும் என்று உறுதிப்படுத்துவது போல. அவளுக்கு அவன் அருகில் இன்னும் அதிக நேரம் தங்க விருப்பமில்லை. ஒரு கணம் அவள் கற்பனை செய்தாள், இந்த நேரத்தில் அவன் அவளுடைய எதிரே இல்லை, சுற்றியும் யாரும் பார்க்கவில்லை என்று. கையை நீட்டி அவள் உணவை எடுக்கத் தொடங்கினாள். 1 2 3. பின்னர் சாப்பிட்டு கொண்டே போனாள். முன் வந்த எல்லாவற்றையும் வாயில் போட்டு விழுங்கத் தொடங்கினாள். இது தண்டனை என்றால் அவள் அதற்கு தயாராக இருந்தாள். அவளுக்கு விரைவில் வீடு செல்ல வேண்டும். வாழ்க்கையில் முதல் முறையாக இவ்வளவு பயங்கரமான சம்பவம் நடந்தது. அவளை பயப்பட வைத்தது. அவளுடைய கண்களில் தண்ணீர் வந்தது. கண்கள் சிவந்தன. சிறிய மூக்கும் சிவந்தது. அவள் இன்று வரை ஒரு முழு நாளில் சாப்பிடாத அளவுக்கு சாப்பிட்டாள். தண்ணீர் குடித்து நாப்கினால் வாயை துடைத்து கண்களை உயர்த்தி அந்த மனிதனை பார்த்தாள். திடீரென்று அவன் சிரித்தான், ஏதோ வேடிக்கையான ஜோக் போல. அவன் தொடர்ந்து சிரித்து கொண்டே போனான். இது உறுதியாக முதல் முறையாக எந்த காரணமும் இன்றி இவ்வளவு தீவிரமாக சிரித்தான். அவனை இப்படி சிரிக்கப் பார்த்ததால் எத்தனையோ பேர் அவனை பார்க்கத் தொடங்கினர். மிகவும் வேடிக்கை. நீ மிக விரைவாக முடித்துவிட்டாய். அவன் தன் சிரிப்பை அடக்க முயன்று சொன்னான். அவள் உடனே நாற்காலியிலிருந்து எழுந்து நின்றாள். இப்போது நான் வீடு போகலாமா? அவள் கேட்டாள். சிறைக்கதவு திறந்தவுடன் தப்பிக்கும் வழியை கேட்கும் கைதியைப் போல. அவன் எதையும் கேட்கவில்லை. அவளுடைய பையை பற்றியோ மொபைலை பற்றியோ இல்லை. அவளுக்கு இங்கிருந்து வெளியேற வேண்டும். அந்த மனிதனின் சிறையிலிருந்து வெளியேற வேண்டும். அனுமதி கிடைத்தவுடன் அவள் ஓடினாள், திரும்பிக் கூட பார்க்காமல். காரின் அருகில் நின்ற மனிதனின் கையில் தன் பையை பார்த்து ஓடிச் சென்று அருகில் போனாள். விசித்திரமான மனிதர்கள். முன்பு இங்கே யாரும் இல்லை. பையை பற்றிய எந்த செய்தியும் இல்லை. ஆனால் இப்போது அவர் அவளுடைய காத்திருப்பது போல நின்றான். அவளுக்காகவே அழைக்கப்பட்டது போல. அவனுடைய கையிலிருந்து பையும் மொபைலும் வாங்கி அவள் அங்கிருந்து வெளியேறினாள். முழு வழியும் அவள் அமைதியாக வந்தாள். யாரோ மந்திரம் மோதி ஊதியது போல. அவளுக்கு புரியவில்லை, இதெல்லாம் என்ன? வீட்டில் அவள் திரும்பிய செய்தி பரவிவிட்டது. விகாஸ் மற்றும் சமீர் மிகவும் கவலைப்பட்டனர். அவர்களை பார்த்து மீண்டும் அவளுடைய கண்ணீர் வந்தது. இந்த நேரத்தில் அவள் யாரிடமும் எதையும் சொல்ல முடியவில்லை. அதனால் அவர்களை ஆறுதல் படுத்தி தன் அறைக்கு சென்றாள். சமீருடனே அவளுடைய பின்னால் அறைக்குள் வந்தான். இது என்ன இதெல்லாம் நைனா?
அவள் தலை தாழ்த்தி அமர்ந்திருந்தாள். சமீர் எத்தனை நேரம் கேட்டுக்கொண்டிருந்தானோ பின்னர் முன் வந்து அவளுடைய தோள்களை உலுக்கினான். அவள் சிவந்த கண்களோடு அவனை பார்த்து தலையை உயர்த்தினாள். நேற்றைய அதே மனிதன் என்னை உணவு உண்ண அழைத்துச் சென்றான். சமீர் நின்று அவளை பார்த்து கொண்டிருந்தான். இது ஏதாவது நகைச்சுவையா? அவன் கேட்டான். நைனா அழுது கொண்டே இல்லை என்று தலையசைத்தாள். எனக்கு தெரியாது அவன் என்ன விரும்புகிறான். வெறும் உணவு ஊட்டி வீட்டுக்கு அனுப்பிவிட்டான். நடந்ததை அப்படியே சொன்னாள். ஆனால் சமீர் பற்களை கடித்து அவளுடைய வாயை பிடித்தான். நீ உணவு சாப்பிட்டாயா? நான் என்ன செய்வேன்? நான் மிகவும் பயந்தேன் சமீர். எனக்கு வேறு வழி இல்லை. அவன் என்னை கொன்று விடுவான் என்று நினைத்தேன். அவள் அழுது கொண்டே வாழ்க்கையில் முதல் முறையாக சமீரின் தோளில் தலையை வைத்தாள். அவன் சிந்தனையில் மூழ்கிய பார்வையோடு அவளை பார்த்து கொண்டிருந்தான். ஏதோ மிக மோசமாக நடந்து கொண்டிருந்தது. ஆனால் இருவருக்கும் தெரியவில்லை என்ன. அவள் சமீரின் வரவிருக்கும் மனைவி. அவன் அவளை நேசிப்பதாகவும் சொல்லிக் கொண்டிருந்தான். ஆனால் யாரோ ஒருவர் மற்றொருவரின் அமானத்திற்கு கண் வைப்பதை எப்படி தாங்க முடியும்? சமீருக்கும் அது தாங்க முடியாததாக இருந்திருக்கலாம். நைனா உள்ளுக்குள்ளே குற்ற உணர்வு கொண்டாள். அவர்களுக்குள் சந்தேகத்தின் விரிசல் விழ வேண்டாம் என்று விரும்பினாள். ஆனால் அடுத்த நாட்களில் அந்த மனிதன் மறைந்துவிட்டான். வெறும் கெட்ட கனவு போல. அவள் அவனை மறந்து மீண்டும் தன் வாழ்க்கைக்கு திரும்பினாள். சுமார் 2 வாரங்களுக்குப் பிறகு அன்று அவளுடைய பிறந்த நாள். வீட்டில் ஒரு சிறிய விருந்து. அவள் தன் சிறந்த நண்பர்களையும் அழைத்தாள். சமீர் சிறப்பு விருந்தினர். ஒரு சிறிய சடங்கு நடந்தது. கேக் வெட்டப்பட்டது. அவள் பரிசுகளை பெற்றாள். பின்னர் நீண்ட நேரம் ரஷ்மி மற்றும் ஸ்னேகாவுடன் பேசினாள். சுமார் இரவு 11 மணிக்கு அவள் தன் அறைக்கு தூங்கச் சென்றாள். அவர்களுடைய வீடு மிக பெரியதல்ல. ஆனால் தேவைக்கேற்ப எல்லாம் இருந்தது. வழக்கப்படி தூங்குவதற்கு முன் டைரியை எடுத்தாள். வெளியே சந்திரன் பிரகாசித்துக் கொண்டிருந்தது. ஜன்னல் கதவு திறந்திருந்தது. பிரகாசிக்கும் சந்திரனின் கதிர்கள் அறைக்குள் நுழைந்தன. மிதமான வெளிச்சத்தில் அவள் டைரியில் எழுதிக் கொண்டிருந்தபோது அறையில் ஒரு விசித்திரமான நறுமணம் பாய்வதை உணர்ந்தாள். ஒரு கணம் அவளுடைய இதய துடிப்பு நின்றது. எந்த உணர்வினால் என்று தெரியாமல் திரும்பி பார்த்தாள். சில அடி தூரத்தில் நின்று புன்னகைக்கும் மனிதன் வானத்திலிருந்து விழுந்த பேரழிவு போல தோன்றினான். அவள் அதிர்ச்சியடைந்தாள். இப்படி ஒருபோதும் நினைத்ததில்லை. ஆனால் இந்த நேரத்தில் அந்த மனிதனை தன் முன் பார்ப்பது மரணத்தை பார்ப்பதற்கு சமம். பிறந்தநாள் வாழ்த்துக்கள் மகோதரமா. இறைவா, இப்படிப்பட்ட மனிதனா? ஒரு ஆணவக்காரன், தலை நிறைந்தவன், அவளை ஆதிக்கம் செலுத்தி அவளுடைய வாழ்க்கையை நரகமாக்குபவன். அவள் சுவருடன் ஒட்டினாள். இந்த நேரத்தில் பயத்தால் அவளுடைய நிலை மோசமாக இருந்தது. இந்த மனிதன் இப்படி தன் கழுத்தில் விழுவான் என்று தெரிந்திருந்தால் அன்று அவனுடன் முரட்டுத்தனம் செய்திருக்க மாட்டாள். ஆனால் இப்போது நடந்தது நடந்துவிட்டது. இப்போது அவன் முழு உரிமையோடு அவளுடைய அறைக்குள் பிறந்த நாள் வாழ்த்து சொல்ல வந்திருந்தான். அவளை பற்றி இவ்வளவு தகவல் எப்படி வைத்திருக்கிறான்? என்னவெல்லாம் தெரியும்? அது அவளுக்கு தெரியாது. ஆனால் இதெல்லாம் பொறுமையை தகர்க்கும் அளவுக்கு இருந்தது. போ என் அறையிலிருந்து. அவள் அவ்வளவுதான் சொன்னாள். ஆனால் அவன் புன்னகைத்து முதுகில் கைகளை கட்டி அவளை பார்த்து கொண்டிருந்தான். உணவு ஊட்டிய பிறகு உன் வாழ்க்கையிலிருந்து போய்விடுவேன். ஆனால் நான் முதல் முறையாக இவ்வளவு தூய்மையான ஒருவரை பார்த்தேன். இவ்வளவு நிஷ்கலங்கமானவள். அவன் அவளுக்கு அருகில் வந்தான். இவ்வளவு அருகில் கையை சுவரில் ஊன்றி லேசாக அவளை நோக்கிக் குனிந்தான். நைனாவுக்கு தன் இதயம் நின்றுவிடும் போல தோன்றியது. மூச்சுவிட மறந்து விடுவாள். நான் வேறு யாரோ ஒருவருடைய வரவிருக்கும் மனைவி. என்னை இப்படிப்பட்ட பெண்ணாக நினைத்தால் அது உங்கள் தவறு. மகோசை, இன்று அவள் தன் வீட்டில் நின்றாள். இன்று அவன் அவளுக்கு எந்த தீங்கும் செய்ய முடியாது. ஆனால் அதுவும் அவளுடைய தவறான எண்ணமாக நிரூபிக்கப்பட்டது. எதிரில் இருந்தவன் அவளுடைய கழுத்தை பிடித்து சற்று தன் அருகில் இழுத்தான். வாவ், சுவாரஸ்யமான செய்தி. உதடுகளை வட்ட வடிவில் செய்து அவன் ஆச்சரியப்பட்டான். இந்த கதையை ரசிப்பது போல. ஆனால் அந்த மாசற்ற பெண்ணுக்கு தெரியாது. யார் அவளுடைய பிறந்த நாளை தெரிந்திருக்கிறான், அவளுடைய அறையை தெரிந்திருக்கிறான், அவள் ஏற்கனவே யாரையாவது தன் வாழ்க்கையில் சேர்த்துவிட்டாளா என்பதை தெரியாதா? அடுத்த முழு வாரம் உனக்கு இருக்கிறது. உன்னுடைய வரவிருக்கும் கணவனை சொல். அவன் உன்னை மணந்து கொள்ளட்டும். உன்னை தன்னுடையதாக்கிக் கொள்ளட்டும். ஏனென்றால் அடுத்த வாரத்தின் கடைசி நாளில் நீ என் மனைவியாக ஆகிவிடுவாய். மிஸ் நைனா சிவான்ஷ் குரானா. அவள் விரிந்த கண்களோடு அந்த மனிதனை பார்த்து கொண்டே இருந்தாள். அவள் தன் பெயரின் மீது விரலை உயர்த்தி அவளுடைய மென்மையான விரலை பிடித்து அவளுடைய கண்களில் பார்த்து பின்னர் மெதுவாக அவள் பக்கம் சாய்ந்த அந்த மனிதனை கேட்க விரும்பினாள். யூ கான் டவுன் ஸ்டார்ட்ஸ் நவ். அவர் எப்படி அவள் முன்னிலையிலிருந்து சென்று விட்டார். அவளால் கத்தவும் முடியவில்லை.
அவனை பிடிக்கவும் முடியவில்லை. வெறும் அவள் மீது யாரோ மந்திகீஸ் ஊதியது போல, அவளை தன் வசப்படுத்த ஏதோ தோஷம் செய்தது போல. அந்த நேரத்தில் அது உதவியற்ற தன்மையின் உச்சம். தரையில் அமர்ந்தபடி அவள் மிகுந்த வேதனையுடன் அழுதாள். முழங்கால்களில் தலையை வைத்து திணற வேண்டியிருந்தது. அவளுடைய முழு உடலும் நடுங்கியது. இதயம் நடுங்கியது. அவளுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒன்று நடக்கத் தொடங்கியிருந்தது. அவளுடைய பயங்கள் ஏற்கனவே அவளை பயத்திற்குள்ளாக்கியிருந்தன. அடுத்த கணமே அவள் ஓடிச் சென்று மொபைல் அருகில் சென்றாள். சமீரின் எண்ணை டயல் செய்தாள். எப்படியாவது அவனுக்கு எச்சரிக்க வேண்டும். அந்த மனிதனை பற்றி சொல்ல வேண்டும். மறுமுனையில் அவளுடைய இரண்டாவது அழைப்பு ஏற்கப்பட்டது. தூக்கத்தில் மூழ்கிய குரல், சமீரின் குரல், அவளுடைய காதுகளை தாக்கியது. அவள் மீண்டும் அழுதாள். அவளுக்கு அந்த மனிதனை இழக்க விருப்பமில்லை. அவனை உயிரை விட அதிகமாக நேசித்தவன். அவள் வாழ்நாள் முழுவதும் அவனிடம்தான் அவனை நேசிக்க முடியாது என்று சொல்லிக்கொண்டே இருந்தாள். ஆனால் இந்த நேரத்தில் அவனை இழக்கும் நிலை வந்தபோது அவள் உணர்ந்தாள் அவனைத் தவிர வேறு யாரையும் நேசிக்க முடியாது என்று. அவளுடைய இதயம் ஒரு கணத்தில் அவனுக்கு எல்லாம் சொல்ல விரும்பியது. அந்த மனிதன் எப்படி அவளுடைய அறைக்குள் வந்தான் என்று. ஆனால் முந்தைய முறையின் சந்தேக நிறைந்த பார்வைகள் அவளுடைய மனதில் சுழன்றன. அவள் சில கணங்கள் மௌனமாக இருந்தாள். நான் உன்னிடம் ஏதோ சொல்ல விரும்புகிறேன், அவள் சொன்னாள். மறுமுனையில் உள்ளவர் குரலில் இருந்து அவள் அழுவதை உணர்ந்தார். சொல், நீ அழுகிறாயா நைனா? ஏன்? அவன் துடிப்பது போல தெரிந்தது. நாளை திருமணம் செய்கிறோம், அல்லது நாளை மறுநாள். உனக்கு வெறும் 2 நாட்கள்தான். 2 நாட்களுக்குள் நீ என்னை திருமணம் செய்து கொள்வாய். அண்ணனை அழை, அண்ணியை எனக்கு தெரியாது. ஆனால் நீ என்னை திருமணம் செய்கிறாய். வாயாலே வருவதை அவள் சொல்லிக் கொண்டே இருந்தாள். மறுமுனையில் சமீர் பதறுவது இயல்பே. நீ சரியாயிருக்கிறாயா? அவன் மீண்டும் மீண்டும் கேட்டான். ஆனால் அவள் தன் வார்த்தைகளை மீண்டும் மீண்டும் சொல்லிவிட்டு மௌனமாகிவிட்டாள். நான் உன்னை திருமணம் செய்து கொள்வேன், நாளை மறுநாள் உன் இதயம் விரும்பும்போது. ஆனால் எனக்குச் சொல், என்ன நடந்தது? அவன் மீண்டும் கவலையுடன் இருந்தான். ஆனால் விரும்பினாலும் அவளால் எதுவும் சொல்ல முடியவில்லை. வெறும் ஒரு மௌனம். அவள் தன் வார்த்தையில் உறுதியாக இருந்தாள். அடுத்த நாள் சமீர் உண்மையிலேயே விகாஸிடம் பேசினான். விகாஸும் ஆச்சரியப்பட்டான். யாருக்கும் எதுவும் புரியவில்லை. என்ன நடந்தது? அவள் ஒரே பிடிவாதத்தில் இருந்தாள். 2 நாட்களுக்குள் சமீரை திருமணம் செய்து கொள்ள வேண்டும். எதற்கு இவ்வளவு அவசரம்? அண்ணன் கேட்டு கேட்டு சோர்ந்து விட்டான். சமீர் அமைதியின்றி இருந்தான். ஆனால் அவள் மௌனமாகவே இருந்தாள். அந்த மாலை இது முடிவு செய்யப்பட்டது. அடுத்த நாள் காலை திருமண ஏற்பாடுகள் நடக்கும். நாளை மாலை அவள் சமீரின் மனைவியாகி விடுவாள். வெறும் ஒரு நிம்மதி, ஒரு அமைதி அவளுடைய நரம்புகளில் பரவியது. அவளுடைய அண்ணன் அவளை நம்பினான். சமீரி அவளை நேசித்தான். அப்படிப்பட்ட சூழலில் அந்த பைத்தியக்கார மனிதனை தோற்கடிப்பது அவளுக்கு நன்றாக தெரிந்தது. ஒருமுறை அவள் சமீரின் மனைவியாகிவிட்டால் அதன் பிறகு அவன் மீது வழக்கு தொடருவாள். அவள் முடிவு செய்துவிட்டாள். ஆனால் விஷயம் எந்த அளவுக்கு சென்றுவிட்டது என்று அவளுக்கு தெரியவில்லை. வீட்டில் யாரையும் அழைக்கவில்லை. வெறும் சில நெருங்கியவர்கள் மட்டுமே. இவ்வளவு அவசரத்தில் ஏன் திருமணம் நடக்கிறது என்று விகாஸுக்கு தெரியவில்லை. அவனால் யாருக்கும் விளக்கமும் சொல்ல முடியவில்லை. எனவே அமைதியாக அவனுக்கு சரி என்று தோன்றியதை செய்தான். சுமார் 11 மணி நேரம். அவள் தன் அறையில் மெஹந்தி வைத்துக் கொண்டிருந்தாள். சமீர் அறைக்குள் நுழைந்தான். அவனுடைய முகம் பிரகாசித்துக் கொண்டிருந்தது. கண்களில் வினோதமான ஒளி. உள்ளே வந்தவுடன் அவள் முன் அமர்ந்து அவளுடைய மெஹந்தி வைத்த கைகளை பிடித்தான். நான் உனக்கு ஏதோ சொல்ல விரும்புகிறேன். மை லக்கி ஷாம். அவள் மகிழ்ச்சியான கண்களுடன் தன் வரவிருக்கும் கணவனை பார்த்து கொண்டே இருந்தாள். அவன் மட்டும் அவளுடையவன். பின்னர் சமீர் தன் கையில் பிடித்திருந்த கடிதத்தை அவளிடம் கொடுத்தான். ஒரு பெரிய நிறுவனத்தில் எனக்கு வேலை வாய்ப்பு வந்திருக்கிறது. இப்போதுதான் அவர்களுடைய பிரதிநிதியை சந்தித்து வந்தேன். என் அதிர்ஷ்டம் எப்படி திறந்தது என்று தெரியவில்லை. உனக்கு தெரியுமா சம்பளம் என்ன? 2.5 லட்சம். 2.5 லட்சம் மாதம். அவன் பைத்தியம் பிடித்தது போல தெரிந்தது. ஆனால் அவள் புன்னகையுடன் அவனுடைய கண்களில் பார்த்து கொண்டிருந்தாள். அவனுடைய மகிழ்ச்சியை பார்த்து கொண்டிருந்தாள். வெறும் 2 மாதங்களுக்குள் நிறுவனம் என்னை வெளிநாட்டுக்கு அனுப்பும். பிரகாசமான எதிர்காலம். அங்கு நான் சில ஆண்டுகள் இருக்க வேண்டும். அவள் பெரும் அன்புடன் அந்த மனிதனின் மகிழ்ச்சியை பார்த்து கொண்டிருந்தாள். அவன் மிகுந்த மரியாதையுடன் அவளுடைய 2 கைகளையும் பிடித்திருந்தான். ஆனால் நிறுவனத்திற்கு ஒரு நிபந்தனை இருக்கிறது. என்ன? இந்த முறை அவளுடைய இதய துடிப்பு வேகமானது.
இன்று மாலை அவள் அந்த மனிதனின் மனைவியாக போகிறாள். அவனுடைய வாழ்க்கை மாறிவிட்டிருந்தது. நான் இந்த திருமணத்தை தாமதப்படுத்த வேண்டும். ஏனென்றால் நிறுவனத்தின் நிபந்தனை நான் எந்த திருமண உறவிலும் இருக்கக்கூடாது என்பது. நீ அதுவரை எனக்காக காத்திருக்க முடியுமா? அவள் ஆச்சரியத்துடன் கலக்கத்துடன் அந்த மனிதனை பார்த்து கொண்டே இருந்தாள். இல்லை இல்லை, இப்படி எப்படி முடியும்? இப்படி முடியாது. இன்று மாலை நம் திருமணம், அவ்வளவுதான். கோபத்துடன் அவள் தன் இரு கைகளையும் இழுத்து கொண்டாள். சமீர் முன்னேறி அவளுடைய முகத்தை பிடித்தான். நான் உன்னை நேசிக்கிறேன், மிகவும் நேசிக்கிறேன். நீ என் வரவிருக்கும் மனைவி. திருமணம் இல்லாமலும் நீ என்னுடையவள் மட்டும்தான். நான் உலகின் எந்த மூலையிலும் சென்றாலும் நாம் இருவரும் எப்போதும் ஒருவருக்கொருவர் பெயரால் அறியப்படுவோம். அந்த மனிதன் பைத்தியமாகிவிட்டான். அந்த பைத்தியத்தால் அவளை பாதிக்க செய்தான். எந்த நிறுவனம் அது உன்னை என்னிடமிருந்து பறிக்க விரும்புகிறது? இந்த முறை அவளுடைய கண்களிலிருந்து கண்ணீர் வந்தது. முன்னால் கிணறு, பின்னால் பள்ளம். அவள் சமீரிடமிருந்து பிரிந்தால் மீண்டும் சந்திக்க முடியாது. சிவான்ஷ் குரானா அவளை திருமணம் செய்வேன் என்று சொல்லியிருந்தால் நிச்சயம் செய்வான். அவள் எப்படியாவது சமீரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். பார், வெறும் ஒற்றை நிலை வேட்பாளர்களுக்கு மட்டும் இந்த வேலை அவசியம். நான் எப்படியாவது இதை ஏற்றுக்கொள்ள விரும்புகிறேன். முதல் முறையாக அவளுடைய இதயம் இவ்வளவு பலமாக துடித்தது. அவளுடைய முகத்தின் நிறம் மறைந்தது. அவளுடைய கண்கள் ஆச்சரியத்தால் விரிந்தே இருந்தன. நீ என்னை விட்டுவிடுவாயா? அவள் மீண்டும் கேட்டாள். சமீர் மீண்டும் அவளுடைய கைகளை பிடித்தான். ஒருபோதும் இல்லை. நீ என் வரவிருக்கும் மனைவி. எப்போதும் இருப்பாய். ஆனால் தற்போதைக்கு இந்த திருமணத்தை ரத்து செய்ய வேண்டும். அவளுடைய மூச்சு தொண்டையில் சிக்கி நின்றது. அவள் ஒருபோதும் நினைக்கவில்லை அந்த மனிதன் இப்படி அவளை வழியில் விட்டு திரும்பிச் செல்வான் என்று. அவன் அவளுக்கு அன்பின் சத்தியம் செய்தவன். எப்போதும் அவளிடம் தான் உனக்காக உலகத்தையே விட்டுவிட முடியும் என்று சொன்னவன். அவள் இன்று மாலை அவனுடைய மணமகள் ஆவேன் என்று சொல்லிவிட்டாள். அவன் எப்படியாவது பந்தலுக்கு வரவேண்டும். இருவரில் யாரை வேண்டுமானாலும் தேர்ந்தெடுத்து கொள்ளட்டும். பணம் மீண்டும் வரலாம். ஆனால் அவள் மீண்டும் அவன் கைக்கு வரமாட்டாள். சமீர் அவளுடைய பிடிவாதத்தின் மீது 2 வார்த்தைகள் சொல்லி வீட்டை விட்டு வெளியேறினான். அவன் யாருக்கும் சொல்லவில்லை. விழாவுக்கு வரவிருந்த விருந்தாளிகள் வீட்டில் இருந்தனர். அவள் வெள்ளை நிற ஷரராவில் தயாரானாள். அவளுக்கு நம்பிக்கை சமீர் நிச்சயம் வருவான். அவன் உலகத்தையே விட்டுவிட முடியும். ஆனால் அவளை விடமாட்டான். ஆனால் அவளுக்கு தெரியவில்லை இன்று அவளுடைய எல்லா நம்பிக்கைகளும் தண்ணீரில் மூழ்கப் போகின்றன என்று. சுனிதா அண்ணி அழை, உங்கள் பெற்றோர் எங்கே? சமீரிடம் சொல்லுங்கள். சீக்கிரம் வர சொல்லுங்கள். முகூர்த்தம் கடந்து விடுகிறது. மாலை 7 மணி ஆகிவிட்டது. ஆனால் இன்னும் யாருக்கும் தெரியவில்லை. சுப முகூர்த்தம் 7 மணிக்கு முன் இருந்தது. அவள் அப்படியே அமைதியாக தன் கைகளை பார்த்து கொண்டே அமர்ந்திருந்தாள். எல்லாரும் சொன்னார்கள் மணமகளாக அவள் மிகவும் அழகாக இருக்கிறாள் என்று. ஆனால் அவளுக்கு அப்படி தோன்றவில்லை. ரஷ்மி மற்றும் ஸ்னேகா எப்போதும் போல அவள் அருகில் அமர்ந்திருந்தனர். அவளுக்கு ஆறுதல் சொல்ல தயாராக. ஆனால் அவளுடைய கண்களின் வெறுமை போகவில்லை. 1 2 மணி, 2 3 மணி. பின்னர் கானா பூசி தொடங்கியது. முன்பு காதுகளில் சிறிது சிறிதாக சென்றிருந்த விஷயம் இப்போது நம்பிக்கையின் வடிவம் எடுத்து அவர்கள் முன் நின்றது. என்ன ஆகும்? கேள்விப்பட்டிருந்தார்கள் ஏதோ ஒரு பணக்கார பெண் அவனை தூக்கிச் சென்றுவிட்டாள் என்று. சமீர் எப்படியாவது வரவேண்டும். அவளுக்கு மக்களின் பேச்சுகளில் கவலை இல்லை. அவள் நடுங்கும் கைகளால் சமீரின் எண்ணை டயல் செய்து கொண்டே இருந்தாள். ஆனால் எண் தொடர்ந்து ஸ்விட்ச் ஆஃப் ஆக வந்தது. சுனிதா அன்னிக்கும் எந்த சாக்கும் கிடைக்கவில்லை. அவளுக்கு தெரியவில்லை திருமண மாலையில் அவளுடைய அண்ணன் எங்கே மறைந்து விட்டான் என்று. இருந்தாலும் அவன் அப்படி செய்யக்கூடாது. இது அவன் விருப்பமான மனைவியின் விஷயம். வரவிருக்கும் மனைவி அவனுக்காக தயாராக இருந்தாள். அவன் எல்லா உறவுகளிலும் எல்லா சத்தியங்களிலும் மறுத்துவிட்டான். பெரிய முயற்சிக்குப் பிறகு அவள் மொபைலை மடியில் வைத்தாள். தன் கைகளை தன் கண்களின் மீது வைத்து மிகுந்த வேதனையுடன் அழுதாள். அப்போது மொபைலின் மணி ஒலித்தது. அவள் கையை நீட்டி மொபைலை எடுத்தாள். தெளிவாக அவளுடைய விரல்கள் நடுங்கின, இமைகள் நடுங்கின, உதடுகள் நடுங்கின. மொபைலில் அன்னோன் நம்பர் இருந்தது. அவள் உடனடியாக அழைப்பை ஏற்று தொலைபேசியை காதில் வைத்தாள். சமீர், நீ எங்கே இருக்கிறாய்? இது என்ன முறை? தயவு செய்து சீக்கிரம் வா. அவள் இன்னும் மிகுந்த வேதனையுடன் அழுது கொண்டிருந்தாள். மறுமுனையில் எழும் மௌனம் அவளை வினோதமான பதற்றத்தில் ஆழ்த்தியது. சமீர் அந்த நொடியில் ஒரு பலவீனமான சத்தத்தில் சொன்னான். மறுபக்கத்திலிருந்து எழும் குரல் அவனை அமைதியாக்கியது. சிவான்ஷ் குரானா, நான் முழுமையாக தயாராக அமர்ந்திருக்கிறேன். உன் ஒப்புதல் மட்டும் தேவை. அவள் கத்தினாள்.
உன்னால் என் வாழ்க்கை அழிந்து கொண்டிருக்கிறது. நீ பாதையிலிருந்து விலகிவிடுவேன் என்று சொல்லியிருந்தாய். இன்று என் திருமணம் நடக்கிறது. நான் சமீரின் மனைவியாக போகிறேன். என் வாழ்க்கையிலிருந்து வெளியேறு. கயவன். அவள் யாரையும் பொருட்படுத்தவில்லை. விருந்தினர்களையோ அருகில் அமர்ந்திருந்த உறவினர்களையோ கவனிக்கவில்லை. அவள் வெறுமனே கத்திக் கொண்டிருந்தாள். எல்லாரும் ஆச்சரியத்துடன் அவளை பார்த்து கொண்டிருந்தனர். நான் இன்றும் என் வாக்குறுதியில் உறுதியாக இருக்கிறேன். அவன் உன்னை திருமணம் செய்து கொள்ள வந்தால் நான் அமைதியாக என் அடிகளை பின்னிக்கு இழுத்துக் கொள்வேன். அப்படியே நடந்தது. இரவு கழிந்தது. ஆனால் அந்த மனிதன் வரவில்லை. அவள் அப்படியே மணப்பெண்ணாக அமர்ந்திருந்தாள். உறவினர்கள் ஒவ்வொருவராக வீட்டை விட்டு வெளியேறினர். விகாஸின் மரியாதை களங்கமடைந்தது. மக்கள் 100 விதமான பேச்சுகளை உருவாக்கினர். அவள் உருவத்தின் மீது விரல்களை சுட்டினர். ஆனால் சமீரின் பேராசை அவனை எவ்வளவு குருடாக்கியது என்பதை யாரும் அறியவில்லை. அவன் தன் காதலை இழந்தான். அவன் காத்திருந்த அந்த பெண்ணை இழந்தான். இந்த சதி எங்கிருந்து தொடங்கியது என்பதை யாரும் அறியவில்லை. அடுத்த நாள் அவன் ஒரு பெரிய படையுடன் அவர்கள் வாசலில் வந்தான். சிவஷ் குரானாவின் திருமண முன்மொழிவு வந்திருந்தது. அவ்வளவு மரியாதையும் இருந்தது. விகாஸ் ஆச்சரியத்திலும் கவலையிலும் இருந்தான். அவள் ஒரு அறையின் மூலையில் அமர்ந்திருந்தாள். அவள் வாழ்க்கை அழிந்துவிடும் என்று நினைத்தாள். அந்த மனிதன் தன் பிடிவாதத்தை நிறைவேற்றிக் கொண்டிருந்தான். அவன் விகாஸிடம் என்ன சொன்னான் என்று தெரியவில்லை. விகாஸ் அவளுடைய ஒப்புதலை பெற வந்தபோது சிவான்ஷ் குரானா அவளை தன் மனைவியாக விரும்புகிறான் என்று மட்டும் சொன்னாள். இந்த வாரம்தான். அவளிடம் சொல்ல எதுவும் இல்லை. இரவு முழுவதும் அழுததால் கண்ணீர் வற்றியது போல் இருந்தது. கத்திக் கத்தித் தன் குரலை அடக்கினாள். இறுதியில் விகாஸ் அந்த மனிதனுக்கு ஒப்புதல் அளித்தான். அவன் தன் சகோதரியை வாழ்நாள் முழுவதும் வீட்டில் வைத்திருக்க முடியாது. 2 நாட்களுக்குப் பிறகு அந்த மாலை முழு மரியாதையுடன் பரத் கொண்டு வந்தான். அவன் திருமணம் செய்து கொள்ள வந்திருந்தான். அவளை மரியாதையுடன் பெற்றுக்கொள்ள. திருமணத்திற்கு சிறிது நேரத்திற்கு முன் அவள் மீண்டும் மணப்பெண்ணாக ஆகியிருந்தாள். இன்று வெறும் திருமணம் மட்டும் அல்ல. அவள் அந்த மனிதனுடன் செல்லப் போகிறாள். அவள் தலையை உயர்த்தி பார்த்தாள். அறை காலியாக இருந்தது. நீ எனக்காக காத்திருக்க முடியவில்லையா என்று கேட்டாள். அமைதியாக முன்னேறிச் சென்று சமீரின் கன்னத்தில் ஒரு வலுவான அறை விட்டாள். காத்திருக்க முடியும். நீ என் அருகில் நின்று உலகுக்கு அறிவித்திருந்தால், எனக்கு காத்திருக்கும் ஆணையை கொடுத்துச் சென்றிருந்தாள். ஓடிப்போகாமல், முகத்தை மறைக்காமல். அன்று அவள் தன்னுடன் சமீரையும் அவமானப்படுத்தினாள். அன்று அவள் சிவான்ஷ் குரானாவின் அருகில் சென்று அமர்ந்தாள். அவனுடன் நடந்த மந்திர உச்சரிப்புகள் அவளை அவன் மனைவியாக்கின. ஒரு கணத்தில் அவள் பூமியின் ஆழங்களிலிருந்து எழுந்து அரச சிம்மாசனத்தில் அமர்ந்தாள் போல் இருந்தது. அந்த மனிதன் அந்த அப்பாவி பெண்ணின் மீது கணக்கிலடங்காத செல்வத்தை பொழிந்தான். அவளை முழு மரியாதையுடன் விடைபெறச் செய்து அழைத்துச் சென்றான். அந்த மாளிகையில் கால் வைத்ததும் ஒரு அரண்மனை போல் தோன்றியது. அதன் ராணியாக அவள் ஆனாள். மணப்பெண்ணாக அவளுக்கு அழகு மிகுந்திருந்தது. லட்சக்கணக்கான ஆபரணங்களும் அற்புதமாக இருந்தன. மாளிகையில் வேலைக்காரர்களைத் தவிர ஒரே ஒரு நபர் மட்டுமே இருந்தார். சிவாஷ் குரானாவின் தாய். சக்கர நாற்காலியில் இருந்தார். பக்கவாதத்தால் உடலின் பாதி பகுதி செயலிழந்திருந்தது. அவர் பிரகாசமான கண்களால் தன் மருமகளை பார்த்து கொண்டிருந்தார். அந்த மனிதனின் மீது வெறுப்பு இருந்த போதிலும் நைனா குனிந்து அவருடைய பாதங்களை தொட்டாள். அவர் தன் மகனின் தேர்வை பாராட்டினார். அவன் பின்னால் நின்று ஏனோ சிறிது புன்னகைத்தான். அவள் கோபமாக இருப்பதை அறிந்திருந்தான். ஆனால் இந்த கோபம் நீண்ட நாட்கள் நீடிக்காது. அவன் அனுமதிக்கவும் மாட்டான். சில சடங்குகளுக்குப் பிறகு அவளை சிவாஷ் குரானாவின் அறைக்கு அனுப்பினர். இப்படி ஒரு தொடக்கம் இவ்வடிவம் எடுக்கும் என்று அவள் எப்போதும் நினைத்திருக்கவில்லை. வாழ்நாள் முழுவதும் தன் கணவனாக சமீரையே பார்த்திருந்தாள். ஆனால் உண்மை என்னவென்றால், அந்த மனிதன் அவளுடைய பார்வையில் வீழ்ந்திருந்தான். ஒரு வேலைக்காக, சில லட்சங்களுக்காக அவளை விட்டுச் செல்ல முடியும் என்று அவள் நினைக்கவே முடியவில்லை. ஒருமுறை விட்டுச் செல்ல முடிந்தால் வாழ்நாள் முழுவதும் விட்டுச் செல்ல முடியும். அவள் அப்படியே அமர்ந்திருந்தாள். சிவான்ஷ் அறைக்குள் நுழைந்தான். அவனுடன் பூக்களின் மயக்கும் வாசனை அலைகள் உள்ளே வந்தன. அவன் அவள் முன் வந்து மிக அருகில் அமர்ந்தான். பின்னர் அவளுடைய மூச்சை உணர்ந்து மென்மையாக குனிந்தான். அவளுடைய முகத்தை கீழ்வாயால் பிடித்து தன் அருகில் இழுத்தான். அவளுடைய நடுங்கும் இமைகளை பார்த்து ஏனோ மயங்கினான். இறுதியாக, நான் உன்னை பெற்றுவிட்டேன். பழக்கப்படி அவன் மெல்லிய குரலில் கிசுகிசுத்தான்.
நைனா கண்களை திறந்து அவன் முகத்தை பார்த்தாள். ஆம், நான் ஒரு பொம்மை போல். அழுகையோ கதறலோ இல்லை. அவள் குறை சொல்லிக் கொண்டிருந்தாள். அவன் அவளுடைய ஒவ்வொரு குறையிலும் வெட்கப்படத் தயாராக இருந்தான். இவை எல்லாம் உன் கட்டுப்பாட்டில் இல்லை என்பது போல், அதேபோல் இவை என் கட்டுப்பாட்டிலும் இல்லை. ஆனாலும் நான் பாதையிலிருந்து விலகினேன். உன் வரவிருக்கும் கணவனுக்கு வாய்ப்பு கொடுத்தேன். 2 வழிகளை கொடுத்தேன். அவன் விரும்பியதை தேர்ந்தெடுக்கட்டும். அவன் உன்னை தேர்ந்தெடுத்து உண்மையுடன் இருந்திருந்தால் அது சிவான்ஷ் குரானாவின் வாக்குறுதி. அவன் மீண்டும் உன் பக்கம் திரும்பி பார்க்கவும் மாட்டான். அவள் கலங்கிய பார்வையால் பார்த்து கொண்டிருந்தாள். ஆனால் அவன் சொன்னதின் பொருள் இன்னும் புரியவில்லை. உண்மை என்னவென்றால், நான் உன்னை நேசிக்கிறேன். வாழ்க்கையில் செல்வத்தால் அடங்காத ஒரு இருப்பு இருந்தால், என்னுடன் கண்களை சந்தித்து பேசும் துணிச்சல் இருந்தால் அது நீயே. உண்மை என்னவென்றால், நீ என் இதயத்திற்கு மிகவும் பிரியமானவள். இது ஒரு இரவின் போதைதான் அல்லது என்னவோ அவளுக்கு தெரியவில்லை. ஆனால் அந்த நேரத்தில் அந்த மனிதனை நம்பவில்லை. அவன் அருகில் வந்து அவளுடைய மூச்சில் கலந்து அவளுடைய வாசனையை அறிந்து கொண்டிருந்தான். அவள் விம்மிக் கொண்டே சிவான்ஷின் சட்டையை பிடித்தாள். அவளுக்கு உண்மையில் பயம். ஆனால் அதற்குள் அந்த மனிதன் தன் காதலை உணர வைக்கத் தொடங்கிவிட்டான். அவன் அவளை தொட்ட விதம் ரோஜாப் பூவைப் போல் இறுக்கமாக பிடித்தால் வாடிவிடும். தன் வாசனையையும் நிறத்தையும் இழந்துவிடும். அந்த இரவு அவர்கள் இருவருக்கும் இடையே ஒரு இணைவு இரவு என்று சொல்லலாம். அடுத்த காலை அவள் அவன் நிழலில் விழித்தாள். சிவாஷ் குரானாவின் மிக அழகான காலை அதுவே. விகாசும் சுனிதா அண்ணியும் அவர்களுக்கு காலை உணவு கொண்டு வந்தனர். அவன் விகாசுடன் மிகவும் அன்பாக நடந்து கொண்டான். எல்லாரையும் மிகவும் மதித்தான். ஆனால் நைனா இன்னும் அமைதியாக இருந்தாள். அவன் அவளை உண்மையில் தன் கணவனாக ஏற்றுக்கொள்ளவில்லை என்பது இல்லை. ஆனால் அந்த மனிதனின் அவசரங்களில் நம்பிக்கை வராமல் இருந்தது இயல்பே. அன்று முழு குரானா நிறுவனத்திலும் பரபரப்பு நிலவியது. குரானா குழுமத் தொழிற்சாலைகளின் உரிமையாளர் 3 வாரங்களுக்குப் பிறகு நிறுவனத்தை பார்க்க வருகிறார். அப்படிப்பட்ட நிலையில் ஷபாஜ் குரானாவின் கோபத்திலிருந்து தப்பிக்க யாருக்கு வேண்டாம்? சிறப்பான காரிலிருந்து இறங்கியபோது அவன் கண்ணாடிகளுக்கு பின்னால் மறைந்திருந்த கண்களால் தன் கனவுகளின் உருவத்தை பார்த்தான். பின்னர் திரும்பி தன் மனைவியை பார்த்தான். அடுக்குகளாக வெட்டப்பட்ட முடி முதுகில் சிதறி கிடந்தது. உயர்ந்த குதிகால் காலணிகள், நீண்ட குர்த்தியுடன் நேர்த்தியாக செய்யப்பட்ட மேக்கப், முகத்தில் பரவியிருந்த அமைதி. சிவான்ஷ் முன்னேறி சென்று அன்புடன் அவளுடைய கையை பிடித்தான். இருவரும் அலுவலகத்திற்குள் நுழைந்தனர். எல்லாரும் அவர்களை வரவேற்க ஆவலாக இருந்தனர். அவன் சாதாரண மனிதன் அல்ல, நகரத்தின் புகழ்பெற்ற தொழிலதிபர், வணிக உலகை ஆள்பவன். அவன் மீது பூக்கள் பொழிந்தன. பரிசுகள் வழங்கப்பட்டன. அவன் புன்னகையுடன் ஒவ்வொருவரின் வாழ்த்தையும் ஏற்றுக்கொண்டான். அவனுடன் நடந்து சென்ற பெண் தன்னம்பிக்கையுடன் தலையை உயர்த்தினாள். ஒரு மூலையில் சாகேத் நின்றிருந்த ஒரு மனிதன் தெரிந்தான். அவள் கண்ணின் மாயை என்று நினைத்தாள். ஆனால் அது உண்மை. அவள் தன் துணையுடன் அடிக்கு அடி இணைந்து படிகளில் ஏறிக் கொண்டிருந்தாள். ஆனால் பார்வை அந்த மனிதனின் மீதே நிலைத்திருந்தது. அவன் முகத்தின் நிறம் போயிருந்தது. ஒரு மூலையில் சாகேத் நின்று கொண்டிருந்தான். அவனுடைய உயிர் போய்விட்டது போல. அவனை கடந்து சென்ற அவனுடைய பாஸ் நின்று ஒரு பார்வை பார்த்தான். அந்த பார்வையை திருப்பியபடி தலை குனிந்தான். சிவான்ஷ் குரானா கேள்விக்குரிய பார்வையுடன் பார்த்து கொண்டிருந்தான். இது தலையை பார்க்கும் நடிப்பு செய்து கொண்டிருந்தான். ஆனால் அவன் தலை குனிந்து நின்று நல்லாவே பயந்து போனான். வணக்கம் சார், மைசெல்ஃப் சமீர் வர்மா. அது எந்த கனவும் இல்லை, அது உண்மை. அன்றைய தினம் அவனுடன் விளையாடிய விளையாட்டின் அளவு அவனுக்கு தெரிந்தது. விளையாடியவன் இவ்வளவு கஷ்டப்பட்டு விளையாடியிருந்தான். யாருக்கும் காதில் கூட செய்தி வரவில்லை. வணக்கம் மிஸ்டர் சமீர். அவன் பெரிய ஈர்ப்புடன் புன்னகைத்து வணக்கத்திற்கு பதிலளித்தான். பின்னர் எல்லாரையும் திரும்பி பார்த்தான். இவள் மிஸ் நைனா, சிவான்ஷ் குரானா என்று அறிமுகம் செய்து கொண்டிருந்தான். சிவான்ஷின் ஒரு கை நைனாவின் தோளில் இருந்தது. அவள் வெறும் ஆச்சரியத்துடன் அந்த அற்புதமான ஆணை பார்த்து கொண்டிருந்தாள். எப்போது, எங்கே, எப்படி அவளுடைய விதியில் எழுதப்பட்டு விட்டதோ தெரியாது. முழு கதையும் அவளுக்கு முன்னால் திறந்துவிட்டது. சமீருக்கு திடீரென்று ஜாப் ஆஃபர் வந்தது. இவ்வளவு சம்பளம், அந்த விளையாட்டு, அந்த சிவான்ஷின் வார்த்தைகள் அவளுடைய மனத்தில் சுழன்று கொண்டிருந்தன. நான் அவனுக்கு முன்னால் 2 வழிகளை வைத்தேன். அவன் கொஞ்சம் கூட உன்னிடம் விசுவாசமாக இருந்திருந்தால் நான் வழியிலிருந்து விலகியிருப்பேன். ஆனால் அவன் உனக்காக பிறக்கவில்லை. உன்னை ஒருமுறை விட்டுவிடக்கூடியவன் தன்னுடைய சுயநலத்திற்காக உன்னை 1000 முறை விட்டுவிடும் துணிச்சல் கொண்டவன். அந்த மாலை அவள் சிவான்ஷின் தோளில் தலையை வைத்தாள். நீங்கள் சமீருக்கு ஆஃபர் கொடுத்தீர்கள். வெறும் அவன் வழியிலிருந்து விலகட்டும் என்பதற்காகவா?
சிவான்ஷ் லேசாக புன்னகைத்து அவளுடைய நெற்றியில் முத்தமிட்டான். இல்லை, மாறாக அவன் யாரோ ஒருவரை தேர்ந்தெடுத்துக் கொள்ளட்டும் என்பதற்காக. அவள் அமைதியாக தலை குனிந்து அமர்ந்திருந்தாள். உன்னிடம் எனக்கு காதல் வந்தபோது நான் இருவருக்கும் இடையில் வந்துவிட்டேன் என்று தோன்றியது. அவன் மீண்டும் அவளுடைய முகத்தை பிடித்து தன்னருகில் இழுத்து கொண்டான். ஆனால் நம்பு, நான் மூன்றாவது ஆள் இல்லை. மூன்றாவதாக இருந்தவன் தானாகவே வெளியேறினான். அவளுடைய கண்களில் இப்போது கண்ணீர் மின்னிக் கொண்டிருந்தது. நீ சமீரை காதலிக்கிறாயா? மீண்டும் அவன் கேட்டான். அவள் அமைதியாக தலையை குனிந்தாள். இல்லை. அவள் தெளிவாக பதிலளித்தாள். அவன் மீண்டும் அவளுடைய முகத்தை திருப்பி தன்னருகில் கொண்டு வந்தான். நீ என்னை காதலிக்கிறாயா? இந்த கேள்வியில் அவள் மீண்டும் ஆச்சரியத்துடன் அவனை பார்த்தாள். பின்னர் இல்லை என்று தலையை அசைத்தாள். சிவான்ஷ் குரானாவை காதலிக்க முடியுமா? அவன் மீண்டும் கேட்டான். அவள் ஆம் என்று தலையசைத்தாள். முடியும். சிவான்ஷ் குரானா காதலுக்கு தகுதியானவன் என்று எனக்கு தோன்றினால் அவன் என் அன்பை பெறுவான். அப்போது அவளுக்கு தெரியாது, வருங்காலத்தின் ஒவ்வொரு கணமும் சிவான்ஷ் அவளுக்கு எவ்வளவு காதலுக்கு தகுதியானவன் என்பதை சொல்லும் என்று. சில சமயங்களில் நம்முடைய தேர்வில் தவறு நேர்கிறது. நாம் அவசரத்தில் நமக்கு சிறந்தவன் என்று தோன்றும் ஒருவரை தேர்ந்தெடுத்து விடுகிறோம். ஆனால் நேரம் வரும்போது யாரோ ஒருவர் இப்படி துணியை விட்டுவிட்டு நம்மை விட்டு ஓடுகிறார். நாம் ஏதோ நோயின் பிடியில் சிக்கியது போல. சுவிட்சர்லாந்தின் குளிர்ந்த காற்று அவளை நடுங்க வைத்தது. கம்பளி கோட்டை தோள்களில் போட்டுக்கொண்டு வெளியே விடும் பனியின் காட்சியை பார்த்து கொண்டிருந்தாள். கடந்த 2 வாரங்களாக அவர்கள் இருவரும் இங்கே இருந்தார்கள். அவளுக்கு தோன்றியது அவளுடைய ஒவ்வொரு கனவும் நிறைவேறிவிட்டது என்று. அந்த கனவு கண்கள் கூட பார்க்காதது. அதற்கு தாபீர் கிடைத்துவிட்டது. திடீரென்று சிவான்ஷ் அவளை இடுப்பில் பிடித்து தன்னருகில் இழுத்து கொண்டான். அவள் உரக்க அவனுடைய மார்பில் மோதினாள். சில சமயங்களாவது என்னை என் கனவுலகில் இருக்க விடுங்கள். லேசாக புன்னகைத்து அவள் குறை சொன்னாள். சிவான்ஷ் தன் மூக்கை அவளுடைய மூக்குடன் இணைத்தான். ஒருபோதும் இல்லை. உன் கனவுகளின் தாபீர் உன் முன்னால் இருக்கும்போது அந்த உலகில் இருக்க என்ன அர்த்தம் இருக்க முடியும்? அவன் கவர்ச்சியாக புன்னகைத்து அவளை பார்த்து கொண்டிருந்தான். இங்கிருந்து வீடு திரும்ப மனமே இல்லை. தன்னுடைய பக்கத்திலிருந்து அவள் பேச்சை திருப்பினாள். சிவான்ஷ் குனிந்து அவளுடைய கழுத்தில் முத்தமிட்டான். ஆம், ஏனென்றால் இங்கே உனக்கு எக்ஸ்ட்ரா ரோமான்ஸ் கிடைக்கிறது. அந்த ஆளின் வெளிப்படைத்தன்மையில் அவள் அப்படியே பயந்து போனாள். நீங்கள் மிகவும் கெட்டவர்கள். அப்போது அவள் தன் வெட்கத்தை மறைக்கவே அவனுடைய தோளில் முட்டி அடித்துக்கொண்டே சொன்னாள். அவன் சிரித்துக்கொண்டே சிரித்தான். அவன் சிரிக்கும்போது அவள் இப்படி ஒரு மந்திரத்தில் மூழ்கி போனாள். யாரோ மந்திரம் ஓதி அவள் மீது ஊதியது போல. யாரோ தாலிசம் சுற்றிலும் உடைந்து சிதறுவது போல. அவள் அவனை இப்படி பார்த்து கொண்டிருக்கும்போது சிவான்ஷ் அவளுடைய தாடையை பிடித்து தன் உதடுகளை அவளுடைய உதடுகளில் வைத்தான். என்றாவது ஒரு நாள் கண் பட்டுவிடாதே எனக்கு. இப்போது எனக்கு காதல் இல்லை. எந்த நாள் காதல் வருமோ அந்த நாள் கண்களாலே கொன்றுவிடுவாய் மோக்தரமா. அவள் புன்னகைத்து அவனுடைய மார்பில் தலையை வைத்தாள். அது அவளுக்கு உலகின் மிக பாதுகாப்பான இடம். அவளுக்கு தோன்றியது இந்த ஆள் காதலுக்கு தகுதியானவன் என்று. போவதற்கு தகுதியானவன். உறவுகளை காப்பாற்ற தெரிந்தவன். அவள் தகுதியான மரியாதையும் இடத்தையும் அவளுக்கு கொடுத்துவிட்டான். யாரும் விரும்பக்கூடியது. இப்போது அவள் மீது கடமை. அந்த ஆளை தனக்கு மிக பெரிய காதலாக எண்ணி அவனுடைய காதலில் மூழ்கிக் கொண்டே இருக்க வேண்டும். மிக நெருக்கத்தில் உருகும்போது மூச்சுவிட சிவான்ஷை கொஞ்சம் தன்னிடமிருந்து விலக்கினாள். நல்லாவே கோபப்பட்டு அவளுடைய கன்னத்தில் முத்தமிட்டான். கெட்ட விஷயம் பேகம். இப்படி காதலிக்கும் கணவனை தன்னிடமிருந்து விலக்குவது பாவம். கணவன் மனைவியை தொந்தரவு செய்தால் அவனுடைய பாவம் இல்லையா? அவளும் சமமாக பதிலளித்தாள். சரி சொல்லுங்கள், நான் உங்களை எங்கே தொந்தரவு செய்தேன்? அவன் இப்போது கவர்ச்சியாக அவளுடைய முகத்தை பார்த்து அவளை வெட்கப்பட வைத்து கொண்டிருந்தான். இப்போது பார்க்கும்போது அப்படி தோன்றவில்லை. மனம் ஆசைப்படுகிறது முழு உலகத்திற்கும் உங்களுடைய கருப்பு கர்த்தூத்களை சொல்ல. அவளும் கோபப்பட்டு வாய் உப்பிச் சொன்னாள். அவளுடைய பேச்சில் அவன் புன்னகைத்து அவளுடைய மார்பில் தலையை வைத்தான். பிறகு இப்படி செய்வோம். நம்முடைய படுக்கையறையில் ஒரு கேமரா வைப்போம். உன் கணவன் ரோமான்ஸ் செய்ய ஆரம்பிக்கும்போது நீ முழு உலகத்திற்கும் காட்டலாம். அவனுடைய வெளிப்படைத்தன்மையால் அவளை சிவப்பாக்கிக் கொண்டிருந்தான். அவளை காதலித்தான். அவளுக்கு காதலை வெளிப்படுத்த தெரிந்தான். அவளை கவர்ச்சியாக புன்னகைக்க வைத்துவிட்டான். ஏனென்றால் காதல் இதுதான் பெயர். சில சமயங்களில் திசை மாற்றி பாருங்கள். வாழ்க்கை உங்களுக்காக புதிய கதவுகளை திறக்க ஆவலாக இருக்கலாம். சில சமயங்களில் நீங்கள் உருவாக்கிய எல்லையை தாண்டி பாருங்கள்.
வெளியுலகம் மிக பெரியது. அங்கே ஒவ்வொரு பிரச்சனைக்கும் தீர்வு கிடைக்கிறது. கடவுள் விரும்பினார்.